நல்ல மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் இணைந்து கர்த்தருடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதமான தேவ ஈவுகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். மாற்றினையாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களோடு இணைந்திருப்பத ஒரு தேவ ஆசீர்வாதமாய் கருதுகிறேன். சலாலாவில் உள்ள தேவ சபை, அங்கிருக்கிற தேவ மனுஷன் அகஸ்டின் அவர்கள், இணைந்து செயல்படுகிற சகோதரர்கள் சகோதரிகள், பல இடங்கள்ல இருந்து இந்த வேதாகம பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுகிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவாராக ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போவது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போவது ரெவலேஷன் சாப்டர் 6 வேர்ட்ஸ் நம்பர் 12 to 17. அதாவது 1ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். 2, 3, 4, 5 முத்திரைகள் உடைக்கிற பொழுது வர என்ன நடக்கிறது என்று நாம் கற்றுக்கொண்டே வந்தோம். முக்கியமாக அந்த இரத்தம் பேசும் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த நாளிலே 6ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது என்ன நடக்கிறது? நீங்க இந்த 1வது முத்திரை, 2வது முத்திரை, 3வது முத்திரை, 4வது முத்திரை, இந்த 4 முத்திரைகளை உடைக்கும் பொழுது பூமியிலே ஆக்கும் காட்சிகள், things related on earth. Suddenly, when you see the 5th seal, it's on heaven. 1 முதல் 4 வரை உள்ள முத்திரைகள் பூமியில், ஆனா 5ஆம் முத்திரை பரலோகத்தில். மறுபடியும் இந்த 6வது முத்திரையை பாருங்க, அது பூமியில். 6வது முத்திரை உடைக்கிற பொழுது நடக்கிற நிகழ்ச்சி பூமியில் நடக்கிறது. பூமியில் நடக்கிறது அப்படின்னு சொன்னா 7 வித பாதிப்புகள். 6ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது 7 வித பாதிப்புகள். இப்படி சொல்லலாம், 6 நாளா கர்த்தர் படைத்தவைகளை, this may be all right, 6 நாளா கர்த்தர் படைத்தவைகளை 6வது முத்திரையில நியாயம் தீர்க்கிறார். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6 நாள் வரை படைத்ததெல்லாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 6வது முத்திரையில அவைகள் எல்லாம் நியாயம் தீர்ப்பதை நாம பார்க்க முடியும். 7 காரியங்களை பார்க்கிறோம். 1, ப்ளீஸ் நோட் இட் டவுன், எழுதி கொள்ளுங்க. 6ஆம் முத்திரை உடைத்த பொழுது பூமி அதிர்ச்சி. 1 பூமி அதிர்ச்சி. 2 சூரியனில் மாற்றம். 3 சந்திரனில் மாற்றம். 4 நட்சத்திரங்களில் மாற்றம். 5 வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல மாறுகிறது. 6 பர்வதங்களுக்கு மாற்றம். மவுண்டன்ஸ் வேர் மூவ்ட். 7 ஐலண்ட்ஸ், தீவுகள் மாறுகிறது. 6ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது 7 வித மாற்றங்களை நாம் காண முடிகிறது. தொடக்கத்துல நாம பார்க்க போறது 6ஆம் முத்திரையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போ சொன்னவைகள். முதல்ல நாம பார்க்க போறது the teachings of Jesus Christ in relation with the 6th seal. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது இந்த பூமியில நடக்கும் என்று சொன்னவைகளும் 6ஆம் முத்திரை உடைத்த பொழுது நடக்கிறவைகளும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தையும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தையும்
கையில எடுத்து வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21. நாம இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி காலத்தை குறிச்ச அந்த டீச்சிங்ஸ்ல 6ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது நடக்கிறவைகள் எவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க போறோம். 1வது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 6 and verse number 12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அப்போ 6ஆம் முத்திரை உடைத்த உடனே என்ன நடக்கிறது? There was a great earthquake. இனி இயேசு மத்தேயுல இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்னு பாருங்க. மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சி. மார்க்கு 13:8. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சி. லூக்கா 21:11. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். அப்போ 6ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது என்ன நடக்கிறதோ அது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னதாக 3 புஸ்தகங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த வெளிப்படுத்தல் 6:12 பாருங்க, சூரியன்ல உண்டாகிற மாற்றம். சூரியன்ல உண்டாகிற மாற்றம் இயேசு சொல்லி இருக்கிற வசனங்களை பாருங்க. மத்தேயு 24:29. நாட்களில் உபத்திரவ முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் அந்தகாரப்படும். மார்க்கு 13:24. அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது. சூரியன் அந்தகாரப்படும். லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமி மேலுள்ள சூரியனில் அடையாளங்கள் தோன்றும். 6ஆம் முத்திரை உடைக்கும்போ பூமி அதிர்ச்சி வரும் என்று சொன்னதை இயேசு சொல்லி இருக்கிறார். 6ஆம் முத்திரை உடைக்கும்போ சூரியன்ல மாற்றம் வரப்போகிறது என்று யோவானுக்கு வெளிப்படுத்தினதை இயேசு சொல்லி இருக்கிறார். 6ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது சந்திரன்ல மாற்றம் வரும். வெளிப்படுத்தல் 6:12. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. இயேசு சொன்ன வார்த்தைகளை பாருங்க. அதே வசனங்கள் தான், அதே வசனங்கள். மத்தேயு 24:29. சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். மார்க்கு 13:24. சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். அப்போ இயேசு பூமி அதிர்ச்சி உண்டாகும்னு சொன்னது 6ஆம் முத்திரை உடைக்குமா நடக்குது. இயேசு சூரியன்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னது 6ஆம் முத்திரை உடைக்குமா நடக்குது. இயேசு சந்திரன்ல மாற்றம் வரும்னு சொன்னது 6ஆம் முத்திரை உடைக்குமா நடக்குது. அடுத்து வெளிப்படுத்தல் 6ல என்ன சொல்லி இருக்கு? அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல நட்சத்திரங்கள் பூமியில விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு என்ன சொல்றாரு? அதே வசனங்களை வாசிங்க. மத்தேயு 24:29, மார்க்கு 13:24, லூக்கா 21:25. அதே 3 வசனங்களை பாருங்க. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். வானத்தின் நட்சத்திரங்கள் விழும்.
லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். நட்சத்திரங்களில் அடையாளங்கள் தோன்றும். அப்போ என்ன அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய கோர்வையை பார்த்தீங்களா? நீங்க தீர்க்க தரிசனத்தினுடைய கோர்வையை பார்த்தீங்களா? எவ்வளவு ஆக்குரேட்டா போகுதுன்னு பாருங்க. பத்மோ தீவுல கிடக்கிற ஒரு பக்தனுக்கு ஆண்டவர் ஆவிக்குள்ளாகும் பொழுது முத்திரையை உடைத்து காட்டி கொடுப்பத இந்த பூமியில தம்முடைய சீசர்களுக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த கண்டினியூவேஷன் இன் பிப்ளிக்கல் ப்ராபசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். வேதாகம தீர்க்க தரிசனங்களின் கோர்வை. பைபிள் உள்ள மொத்த தீர்க்க தரிசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னு வைங்க, ஒரு ஆளு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரே நேரத்துல சொல்லி கொடுத்தது போல நமக்கு தோன்றும். அதான் அந்த தீர்க்க தரிசன த்ரெட், அந்த கோர்வை, அந்த லிங்க் அப்படி இருக்கும். அடுத்து சொல்றாரு, வெளிப்படுத்தல் 6 சொல்றாரு, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசையும் பொழுது நட்சத்திரங்கள் விழுவது. நான் நேரம் கிடைச்சா அது நட்சத்திரங்களா அப்படிங்கறத சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு நட்சத்திரம் விழுந்தாலே இந்த பூமி தாங்காது. One star is more than enough to destroy the whole earth. அதனால இங்க விழுவது நட்சத்திரமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் உண்டு. நான் நம்முடைய நேரத்துக்குள்ள முடிந்த அளவு நான் ஒவ்வொன்றா சொல்லி அதை சொல்லுவேன். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகும். அதுவும் 3 சுவிசேஷத்திலே இயேசு சொன்னார். மத்தேயு 24:29, மார்க்கு 13:25, லூக்கா 21:25-26. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற பொழுது தம்முடைய மரணத்திற்கு முந்தி தம்முடைய சீசர்களுக்கு இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல தொடங்குறதில் அநேக காரியங்கள் 6ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது நடக்கிறவைகள். many of them. ஒவ்வொன்றாக நாம பார்க்க போறோம். ஒண்ணு, பூமி அதிர்ச்சி. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் earthquake அப்படின்னு அடிச்சாலே போதும், you will get the list. இருந்தாலும் கொஞ்சம் விசாலமாய், முடிந்த அளவு நாம விசாலமாய் பார்க்கலாம். ஜனவரி 2010, ஜனவரி 2010, ஹெய்த்தி பூகம்பம், earthquake at Haiti. என்ன நடந்தது? The country was completely destroyed. ஹைத்தி என்கிற இடம் முழுமையா போச்சு. மெக்சிகன் earthquake, மெக்சிகோவில் நடந்த பூமி அதிர்ச்சி. மெக்சிகோவில் நடந்த பூமி அதிர்ச்சியில 35% ராஜ்யத்தின் 35% அசைக்கப்பட்டது. ஒரு நாட்டினுடைய 35% அசைக்கப்பட்டது பூமி அதிர்ச்சியில. சீனாவில பூமி அதிர்ச்சியில இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 8,30,000. போர்ச்சுகல்ல பூமி அதிர்ச்சியில இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 30,000. இந்தோனேஷியாவில பூமி அதிர்ச்சியில இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 36,000. ஜப்பான்ல பூமி அதிர்ச்சியில இறந்து போனவருடைய எண்ணிக்கை 1,37,000, 1,37,000. சிலியில பூமி அதிர்ச்சியில இறந்த 30,000. துருக்கியில பூமி அதிர்ச்சியில இறந்தது 30,000. ஈரான்ல பூமி அதிர்ச்சியில இறந்தது 66,000. உலகத்தின் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் பூமி அதிர்ச்சியை பற்றின அனுபவம் உண்டு. அறிவல்ல, அனுபவம் உண்டு.
every countries in the present world has experienced earthquake. இந்த earthquake பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி 24 அதிகாரம் அதனுடைய 17 முதல் 23 உள்ள வசனங்கள்ல முக்கியமா அந்த 23வது வசனத்துல சொல்றாரு, தேசம் அசையும், தேசம் நொறுங்கும். எப்படி எல்லாம் பூமி அதிர்ச்சிகள் வருதுன்னு பாருங்க. ஒண்ணு, தேசத்தின் குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையாகையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. பூமி அதிர்ச்சியினுடைய காரணம் சொல்லி இருக்கேன்ன, மனுஷனுடைய பாதகம் அதன் மேல் பயங்கரமாயிருக்கிறது. பூமிக்கு அதன் மேல் குடியிருக்கிற மனுஷனுடைய பாதகத்தை தாங்க முடியாம அது அசையும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இனி விஞ்ஞானத்தை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லணும், வாட் இஸ் த ரீசன் ஃபார் earthquake? நம்பர் 1, எர்த் ஃபால்ட். எர்த் ஃபால்ட்னா பூமி அடுக்குகளில உண்டாகிற மாற்றம். 2, வடதுருவ நட்சத்திர அசைவு. 3, வால்கோனிக் ரியாக்ஷன். அப்போ விஞ்ஞானத்தை கேட்டா என்ன சொல்லுது? பூமி அதிர்ச்சிக்கு காரணம் என்ன? 1, பூ அடுக்குல மாற்றம், எர்த் ஃபால்ட். பிளேட் சேஞ்சஸ். என்ன நல்ல வார்த்தை இல்லையா? டெக்டோனிக் பிளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தயவு செஞ்சு நீங்க எழுதி வச்சிருக்கணும். டெக்டோனிக் பிளேட்ஸ். இப்போ பூமி அடுக்குல மாற்றம் வரும்போது பூமி அதிருது. வடதுருவ நட்சத்திரத்துல உண்டாகிற அசைவினால பூமி அதிருது. வால்கோனிக் ரியாக்ஷன், எரிமலைகள் வெடிக்கும்போ பூமி அதிருது. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்க எரிமலையை குறிச்சு படிக்கணும். 3 வகை எரிமலைகள் உண்டு. 1, ஆல்வேஸ், எப்பவும் வெடிக்கிற எரிமலைகள். 2, எப்பவாவது வெடிக்கிற எரிமலைகள். 3, தூங்குகிற எரிமலைகள். 3 வகை எரிமலைகள் உண்டு. எப்பவும் வெடிக்கிற, ஆல்வேஸ் பவர்ஃபுல், எப்பவாவது வெடிக்கும் 2வது வகை. 3வது வகை எரிமலை தான், ஆனா ஸ்லீப்பிங், வால்கோனாஸ். இத ஒண்ணு யோசிச்சு பாருங்க. விசுவாசிகளை 3 வகை உண்டு. எப்பவும் வெடிக்கிற விசுவாசிகள், எப்பவாவது வெடிக்கிற விசுவாசிகள், எப்பவும் தூங்குகிற விசுவாசிகள். நீங்க சிரிக்கும்படி நான் சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ விஞ்ஞானம் எர்த்குவேக்கு ரீசன்ஸ் சொல்லும்போ, வேதம் எர்த்குவேக்கு சொல்ற ரீசன், மனுஷனுடைய பாரம் பூமியின் மேல் அதிகமா இருக்கிறது, அதனால பூமி அதிரும். எல்லா காலத்திலையும் பூமி அதிரும், எல்லா காலத்திலையும் பூமி அதிர்ச்சி உண்டு. ஆனா கடைசி நாட்களுக்கு அடையாளமான பூமி அதிர்ச்சி உண்டு. ரகசிய வருகைக்கு பின்பு இதுவரை பார்த்திராத அதிர்வுகளை இந்த பிரபஞ்சம் சந்திக்கும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய அதிர்வுகளை சந்திக்க முடியல. ஏன் தெரியுமா? முழங்கால நிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால அவ்வளவு பெரிய அதிர்வுகளை இந்த பூமி சந்திக்க முடியல. தேசத்தின் சௌக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம்,
உண்மையிலே உலகம் யாரை கண்டு படிக்கணும்? உலகம் தேவ பிள்ளைகளை கண்டு படிக்கணும். ஒரு நாட்டின் தேர்தல் அப்படின்னு சொன்னா கூட நாம ஜெபிக்கிறோம், நல்ல தலைவர்கள் வேணும். தேவ பிள்ளைகளால இந்த பூமி சௌக்கியமா இருக்கு. என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐ வில் ஹீல் த லேண்ட். அப்படின்னா தேசத்துக்கு கூட வியாதி வரும். ஈவன் த லேண்ட் கேன் பி wounded. இன்னைக்குள்ள நம்முடைய நாட்டின் பிரச்சனை என்ன தெரியுமா? த லேண்ட் இஸ் wounded. அந்த woundக்கு ஹீலிங் தேவை. அந்த ஹீலிங்க்கு தேவ பிள்ளைகளின் ஜெபம் தேவை. You and I must pray for the healing of the land. நம்மளால பூமிக்கு தொந்தரவில்லை, நம்மளால பூமிக்கு உண்மையிலே லாபம். நீதிமான்கள் இந்த பூமியை விட்டு எடுக்கப்பட்டா பின்ன பூமி அதிரும். அங்கங்காய் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இந்த பூமி அதிர்ச்சியை அளக்கிற ஒரு அளவு உண்டு, ரெக்டார் ஸ்கேல். அந்த அளவின்படி அந்த அளவுகோல்ல 5 வந்தா பிக், 6 வந்தா பிக்கர், 7 மேலோட்டு போனா அதை விட பிக்கர். இந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா, இந்த 7 என்கிற அளவில் வாரது சர்வசாதாரணம். 2013 கணக்குப்படி 5 லட்சம் பூமி அதிர்ச்சிகளை கண்டிருக்கிறது நம்முடைய பூமி. This is the calculation made on 2013. 2012 அக்டோபர்ல ஜப்பான்ல ஒரு எர்த்குவேக் வந்து அது ரிக்டர் ஸ்கேல்ல 8 தாண்டிச்சு. அப்போ மனுஷன் பெரியது அப்படின்னு வைத்திருக்கிற அளவு சாதாரணமாகி விட்ட காலத்துல நாம வந்திருக்கிறோம். Once it was bigger, today is normal. என்ன தெளிவா பிப்ளிக்கல் வார்னிங் அப்படின்னு பாருங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எதிர்காலத்தையும் ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் அறிய கர்த்தரை தவிர எங்க போக முடியும்? Where will we go without him? அப்போ பூமி அதிர்ச்சி. 2, சூரியன் sun became like a black sackcloth of hair. ஒரு கருத்த கம்பளிய போல சூரியன் மாறிவிட்டது. நான் இன்னைக்கு சொல்ல போறத நோட் பண்ணி வைங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. இது அடுத்தடுத்து வருகிற காலத்தில் உள்ளதாக்கும், தொட்டு அடுத்துள்ள காலங்களில் உள்ளதாக்கும். டிசம்பர் 3, 2012. டிசம்பர் 3, 2012. டிசம்பர் 3, 2012 ஆக்கும் சூரியன்ல ஒரு பிளாக் ஹோலை நாசாக்காரன் கண்டுபிடிச்சாங்க. டிசம்பர் 3, 2012 சூரியன்ல ஒரு பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாங்க. அதே இது ஜூன் 6, 2012 லிட்டில் பிளாக் ஸ்பாட்டா இருந்தது. 6 மாசத்துக்கு முந்தி நாசாக்காரங்க பார்த்தப்போ லிட்டில் பிளாக் ஸ்பாட்டா இருந்தது. டிசம்பர் 2012 வந்தப்போ it became a great black spot. அடுத்து பிப்ரவரி 19, 20 அந்த 2 நாட்கள்
2013, அதாவது டிசம்பர் தாண்டி ஜனவரி தாண்டி பிப்ரவரியில ஒரு சோதனை. 2 மாசம் தாண்டி பிப்ரவரியில 19-20 நாட்கள்ல பார்த்தப்போ 2 black spots, 2 கருந்துளைகள். இது பிப்ரவரி 19-20. ஒரு நாள் தாண்டி பிப்ரவரி 21, 2013, it became a giant black spot. ரெண்டும் இணைஞ்சு ஒரு பெரிய ராட்சத பிளாக் ஸ்பாட் ஆகி மாறினது. ஜூலை 30, 2013, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை ஆனப்போது என்னாச்சு தெரியுமா? ஜயண்ட் டார்க் ஹோல், பெரிய கருத்த ஓட்டை. ஜூன் 6, 2012 கண்டுபிடிக்க தொடங்கினது. ஜூலை 30, 2013 வந்தப்போ ஒரு வருடத்துக்குள்ள ஜயண்ட் டார்க் ஹோலா அது மாறிச்சு. சூரியனை பற்றி நாசாக்காரங்க படிக்கிற படிப்புக்கு என்ன பேரு தெரியுமா? SDO, சோலார் டைனமிக் அப்சர்வேட்டரி. சூரியனை பற்றி நாசாக்காரங்க படிக்கும்படி பயன்படுத்துகிற அந்த ஆராய்ச்சிக்கு பேராக்கும் SDO, சோலார் டைனமிக் அப்சர்வேட்டரி. அவங்க பண்ணின அப்சர்வேஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. அவங்க சூரியனை 6ஆ பிரிச்சிருக்கிறாங்க. 6. 1 போட்டோஸ்பியர், 2 ஹீலியோஸ்பியர். அந்த ஹீலியோஸ் சூரியனுக்கு கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையே ஹீலியோஸ் ஆகும். அதை மையப்படுத்தியாக்கும் ஹீலியோஸ்பியர். 3 தி மினிமம் டெம்பரேச்சர் ஏரியா. போட்டோஸ்பியர், ஹீலியோஸ்பியர், தி மினிமம் டெம்பரேச்சர் ஏரியா, மித வெப்ப பகுதி. அங்க சூடு எவ்வளவு தெரியுமா? 4100 டிகிரி செல்சியஸ், 4100, 4100 டிகிரி செல்சியஸ் வெப்பம். அடுத்து தி குரோமோஸ்பியர், அடுத்து தி சோலார் டிரான்சிஷன் ரீஜியன். 6 தி கொரோனா. அந்த கொரோனா இந்த கொரோனா இல்ல, அது தி ஹாட்டஸ்ட் ரீஜியன். ஹாட்டஸ்ட் ரீஜியன்ல உள்ள சூடு எவ்வளவுன்னா 8 6 முதல் 20 6 வரை. 80 லட்சம் டிகிரி செல்சியஸ் முதல் 2 கோடி டிகிரி செல்சியஸ் வரை. 80 லட்சம் டிகிரி செல்சியஸ் முதல் 2 கோடி டிகிரி செல்சியஸ் வரை ஹாட்டஸ்ட் ரீஜியன். அதாக்கும் சூரியனுடைய மிக வெப்பமான பகுதி. இனி பூமியுடைய வெயிட்டை விட 3,33,000 மடங்கு வெயிட் உள்ளதாக்கும் சூரியன். அதாவது எப்படி சொல்லலாம், மனுஷனுக்கு பசி எடுத்தா இட்லி சாப்பிடுவாங்க இல்லையா,
அது மாதிரி சூரியனுக்கு சப்போஸ் பசி எடுத்தா 8 பூமியை சாப்பிடணும் ஒரு நேரம். இவ்வளவு விசாலமான இந்த பூமியும் கோளங்களும் எல்லாம் தங்கள் வட்டப்பாதையில நிற்க காரணம் சூரியன். ஒரு பிரபலமான தேவ மனுஷன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கும் அதை கேட்கக்கு. இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு, யூ cannot see the sun. நீங்க சூரியனை பார்க்க முடியாது. சூரியன் இல்லைன்னா நீங்க ஒன்னையும் பார்க்க முடியாது. God is like the sun. என்ன பயங்கரம் இல்லையா? சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இல்லைன்னா ஒன்னையும் பார்க்க முடியாது. அதுபோல கர்த்தர் சூரியனை போன்றவர், அவர் இல்லாம ஒன்னையும் பார்க்க முடியாது. God is like the sun. You cannot see the sun. You can see nothing without the sun. அப்போ இவ்வளவு வெப்பம் உள்ள இந்த சூரியனுடைய இந்த வெப்பத்தினுடைய மாற்றத்தை பார்த்தீங்களா? இந்த காலத்துல சூரியன்ல இருந்து 2 வித காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஒண்ணு சூடு கூடுவது, இன்னொன்னு வெளிச்சம் கூடுவது. இது 2 நாம ஞாபகத்துல வச்சிருக்கணும். சூரியனுடைய வெளிச்சம் அதிகமான என்ன நடக்கும் தெரியுமா? விளைச்சல் அதிகமாகும். வெளிச்சம் அதிகமான விளைச்சல் அதிகமாகும். வெப்பம் அதிகமான ஆபத்து அதிகமாகும். When the sun increases its light, the fertility will be increased. When the sun increases its heat, சூரியனுடைய வெப்பம் அதிகமாகிற காலம் இந்த காலம். அதனால ஆபத்து அதிகம். அதே நேரத்துல சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாகிற காலம் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும்? செழிப்பு அதிகமாகும், வெப்பம் அதிகமான ஆபத்து அதிகமாகும். வெளிச்சம் அதிகமான செழிப்பு அதிகமாகும். இன்னைக்கு வெப்பம் அதிகமாகுது, 1000 வருட அரசாட்சியில அதனுடைய வெளிச்சம் அதிகமாகும். நீங்க நேரம் கிடைக்குமோ கூகுள்ல போய் பார்க்கணும். சூரியன்ல நடக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் சூரியன்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். உபத்திரவ காலத்துல என்ன நடக்கும்? கொஞ்ச காலம் சூரியனுடைய கோபத்தை காட்டும், அடுத்து கொஞ்ச காலம் சூரியன் ஒளிய கொடாதிருக்கும். அப்படியாகும். உபத்திரவ காலத்துல சூரியன் 2 விதத்துல ரியாக்ட் பண்ணுது. கொஞ்ச காலம் என்ன பண்ணுது? அதனுடைய வெப்பத்தை கடினமாக்குது. கொஞ்ச காலம் என்ன பண்ணுது? அது இருண்டு போகுது. 6ஆம் முத்திரை உடைக்கும்போ சூரியன் இருண்டு போகுது. 6ஆம் முத்திரை உடைக்கும்போ சந்திரன் ரத்தமாகுது. நீங்க அதையும் போய் சர்ச் பார்க்கணும். பிளட் மூன். எப்பாவது ஒரு தடவை எல்லாம் பிளட் மூன் வரும். 2018 2019 காலத்துல என்ன வந்து தெரியுமா? இந்த 2 ஆண்டுகள்ல 4 பிளட் மூன். 4 பிளட் மூன் வர தொடங்குறப்பவே விஞ்ஞானிகள் சொல்ல தொடங்குறாங்க, உலகத்துக்கு ஏதோ பேர் ஆபத்து வருதுன்னு. இப்போ வேதத்துல சொல்லி இருக்கிறது அங்கேயும் அப்படியே நடக்குது. 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை பற்றி பெரிய ஆர்குமெண்ட். அது என்ன ஆர்குமெண்ட்னா, நமக்கு தெரியும் நிகழ்கால கண்டுபிடிப்பின்படி ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில விழுவதற்கு பூமியில இடம் இல்லை. ஆனா வேதத்துல சொல்லி இருக்கு நட்சத்திரங்கள் விடும். 1-2 காரியத்தை கூட சொல்லிட்டு நான் அந்த பகுதிக்குள்ள போறேன். முதல்ல சோலார் ஸ்டார்ம் 1989 முதல்ல சூரியன்ல ஒரு புயல் உருவானது. 1989 உண்டான அந்த சூரிய புயல் உலகத்தை மொத்தத்துல
பிரபலமான கொடிய நோய்களுக்கு ஆரம்பம் குறித்தது. 2009 சூரியன்ல சுனாமி அடிச்சு, சூரியன்ல புயல் அடிச்சு, சூரியன்ல சுனாமி அடிச்சு. இந்த பேரை நீங்க நோட் பண்ணி வைங்க. பிரிட்டிஷ் அஸ்ட்ரோனமர் இ வால்டர் மவுண்டர். பிரிட்டிஷ் அஸ்ட்ரோனமர் இ வால்டர் மவுண்டர், MOUNTER. வால்டர் மவுண்டர் சொல்றாரு, 1640 சூரியன்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்து. There was a slight change in the sun on AD 1640. 1640 சூரியன்ல ஒரு சின்ன மாற்றம். சூரியன்ல அந்த ஒரு சின்ன மாற்றம் நடந்தப்போ அடுத்ததை கவனிங்க. 1640 முதல் 1710 வரை 70 வருஷம் Northern Europe almost entered into ice age. சூரியன்ல ஒரு சின்ன மாற்றம் 1640 நடந்தப்போ 1640 முதல் 1710 வரை உள்ள காலங்கள் அந்த வடக்கு ஐரோப்பா கிட்டத்தட்ட பனிக்கட்டி காலத்துக்கு சென்றது. சூரியன்ல உண்டாகிற ஒரு சின்ன மாற்றம் எந்த அளவு உலகத்தை பாதிக்கும் என்பதற்கு இது தாராளம் போதுமானது. இனி கவனிங்க. இனி அந்த நட்சத்திரங்கள், பூமியில விழுகிற நட்சத்திரங்கள் எதுவா இருக்கும் என்கிற கேள்விக்கு சொல்லப்படுகிற பதில் உண்டு. அது ஏன்னா அது நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் நட்சத்திரங்கள்னு சொல்ல முடியாது? ஒரு நட்சத்திரத்தை உள்வாங்க வேண்டிய ஸ்பேஸ் இந்த பூமியில இல்லை. அத்திமரத்தின் காய்கள் சிதறுவது போல நட்சத்திரங்கள் விழுகிறது அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? அதற்கு பல காரியங்கள் உண்டு. ஒண்ணு, it can be meteors. அது அந்த விண்ணில உள்ள விண்கற்கள். சில நேரங்கள்ல நாம பாக்குறோம் இல்லையா, அங்க விழுந்தது, இன்னும் ரஷ்யாவுல விழுந்தது. ஒரு கருத்து என்னன்னா அது மெட்டியோரா இருக்கலாம், அந்த விண்கற்களா இருக்கலாம். இது இரண்டாவது கருத்து என்னன்னா, பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்களுக்கு துல்லியமானவர்கள். அந்த பரிசுத்தவான்களை ஒருவேளை சாத்தான் விழத்தள்ளுவான், அதாக்கு நட்சத்திரங்கள் விழுவதை போல அப்படின்னு சொல்றது. அப்படி சிந்திக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சிந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதை விட அப்படி சிந்திக்க தேவையில்லை. ஏன் அப்படி சிந்திக்க தேவையில்லை? அந்த பகுதியில நீங்க பாருங்க, அந்த பகுதியில ஒண்ணும் பரிசுத்தவான்கள் தொடர்புல சொல்லல. எவ்ரிதிங் ரிலேட்டட் டு நேச்சர். அங்க எல்லாமே நேச்சர். சன் இயற்கை, மூன் இயற்கை, பூமி அதிர்ச்சி இயற்கை. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு நேச்சர். எல்லா காரியமும் இயற்கையின் தொடர்புல சொல்லும்போ ஒரு காரியத்தை மட்டும் வெளியே எடுத்து நம்முடைய பகுதியை ஜஸ்டிஃபை பண்ணும்படி நாம் அப்படி வியாக்கியானம் பண்ண முடியாது. In order to justify our thinking, நம்முடைய காரியத்தை நியாயீகரிக்கும்படி இது பரிசுத்தவான்களாக்கும் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. ஏன் பரிசுத்தவான்களாக்கும் கொண்டு வர முடியாது? முதல் காரணம், அங்க சொல்லி இருக்கிறது எல்லாமே இயற்கை. அப்படின்னா இயற்கையோடு தொடர்புடையதான் விழும். அது விண்கல்லா இருக்கலாம். இன்னும் எதிர்காலத்தை பற்றி தேவ மனிதர்கள் எழுதுகிற ஆழமான புஸ்தகங்களை நீங்க வாசி பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மெட்டியோஸ் இல்ல, நம்ம அனுப்புகிற சேட்டலைட்ஸ் விழும். மனுஷன் அனுப்பி விடுறான் இல்லையா, PSLV GSLV எல்லாம் சுமந்து கொண்டு போகுது இல்லையா, அது கீழ் நோக்கி வரும். அப்போ அத்திமரத்தின் காய்கள் விழுகிறது போல அவைகள் இந்த பூமியில விழும். யோவானுடைய பார்வைக்கு என்ன தெரியுது? யோவானுடைய பார்வைக்கு ஏதோ பெரிய வெளிச்சம் வந்து விழுவது போல தெரியுது. ஒரு பெரிய வெளிச்சம் இந்த பூமியில வந்து விழுவதை போல தெரியுது.
சாத்தான் விழுந்தப்பவே பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? மின்னலை போல விழுந்ததை நான் கண்டேன். சாத்தான் விழுந்ததுக்கு நட்சத்திரம் விழுந்ததுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும், பைபிள்ல சொல்லி இருக்கு. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா தெரியும், ஒரு நட்சத்திரம் விழுந்தது. அங்க நட்சத்திரம் விழுந்ததுன்னு சொல்லி இருக்கிறது யாரு? நட்சத்திரத்தை அல்ல, சாத்தான். நட்சத்திரம் என்கிற வார்த்தை நான் நினைக்கிற அந்த ஸ்டாரை குறிக்காம பல காரியங்களை குறிப்பதற்கு வாய்ப்புண்டு. ஸ்கைலர் என்கிற மனுஷ அனுப்பின விண்கலம் விழுந்தது. அப்ப விண்கலங்கள் விழுவதற்கு வாய்ப்புண்டு, விண்கற்கள் விழுவதற்கு வாய்ப்புண்டு. நிகழ்காலத்தில் அனுப்பப்படுகிற அந்த வாகனங்கள், அந்த சேட்டலைட்ஸ், அவைகள் எல்லாம் விழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆக ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நட்சத்திரங்கள் விழாது, நட்சத்திரம் விழுந்தா பூமி தாங்காது, ஆகவே வேதம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. When Bible says something, it is set. பிரச்சனை என்ன? நாம வியாக்கியானம் பண்றதுலதான் பிரச்சனை உண்டே தவிர ஆண்டவர் சொன்னதுல மாற்றம் இல்லை. அப்போ சூரியன்ல மாற்றம், சந்திரன்ல மாற்றம், அந்த ஆகாய மண்டலத்துல நட்சத்திர மண்டலத்துல மாற்றம். நட்சத்திர மண்டலம் சொல்லும்போ விண்வெளி, விண்கல், அந்த விண்கலங்கள் தொடர்பா எல்லா நெட்வொர்க்கும் தடைபடும், எல்லா நெட்வொர்க்கும் தடைபடும். ஒரு ஜாமர் கருவியும் பொருத்தாம எல்லாம் ஜாமாகும். உங்களுக்கு தெரியுமா, ஏடிஎம் மிஷின்ல நம்ம கார்டை கொண்டு சொருகிறோம் இல்லையா, அது டைரக்ட்லி கனெக்டட் ஆகும். நம்ம ஏடிஎம் கார்டை அங்க அதுல சொருகும்போ அது சேட்டலைட் வர போயிட் ஆகும் வருது. அங்க ஒரு பிரச்சனையாயி ஒரு விண்கலம் கீழ் நோக்கி வந்தா என்ன, ஏடிஎம் கார்டை கையில வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். எல்லா அஸ்திபாரமும் தோண்டி தள்ளுற மாதிரி ஒவ்வொன்னா மாறுது. இதெல்லாம் மாற தொடங்கின உடனே மனுஷனுடைய நிலைமைய பாருங்க. பாருங்க நீங்க மனுஷனுடைய நிலைமை. ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணுங்க. 15வது வசனம், ராஜாக்கள் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் ஆர்மி பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும். பாருங்க எத்தனை குரூப்ப சொல்லி இருக்கு, கவுண்ட் பண்ணுங்க. கிங்ஸ், ராஜாக்கள், பெரியவர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர். 7 குரூப் சொல்லியிருக்கா. மேல நாம என்ன வாசிச்சோம்? 7 வித அசைவுகள், 7 வித மாற்றங்கள். எல்லா மனுஷனுடைய அஸ்திபாரத்தையும் அசைக்குது. இன்னைக்கு நான் இந்த பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கும்போ உங்களுக்கு தெரியுமா, சுயஸ் கால்வாயில ஒரு கப்பல் குறுக்கே நின்னப்போ உலகமே கிடுங்குச்சு. உலகமே கிடுங்குச்சு. வேற ஒண்ணும் நடக்கல, ஜஸ்ட் எ ஷிப். என்ன நடக்கும்? நம்முடைய மொத்த டீட்டெயிலை சுமந்து கொண்டு நடக்கிற ஒரு சேட்டலைட் டிஸ்கனெக்ட் ஆனா எல்லாம் எரர் காட்டும், எல்லாம் எரர். அரசன் கலங்குறான், பெரியவன் கலங்குறான், அடிமை கலங்குறான். எல்லாம் உள்ளவனும் ஒன்னும் இல்லாதவனும் வேதனைப்படுற ஒரு நாள்.
The person who has everything and a man who has nothing. என்ன வேதனை? ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்தது. அருமை தேவ ஜனங்களே, நாம எங்க இருக்கிறோம் தெரியுமா? நாம இருக்கிறது ஆட்டுக்குட்டியின் கிருபை வெளிப்படுகிற நேரத்துல. இனி கொஞ்சம் காலம் தாண்டி இதே பிரபஞ்சம் ஆட்டுக்குட்டியின் கோபத்தை சந்திக்க போகுது. ஒரு அரசியல் தலைவன் தாங்க முடியாது, ஒரு ராஜாக்கள் தாங்க முடியாது, கோடிக்கணக்கில் பணம் கையில உள்ளவன் தாங்க முடியாது. எல்லா மனுஷனும் எழும்பி ஓடுகிறார்கள். எதுக்கு முன்ன நிற்க முடியல? I cannot stand before the wrath of the Lamb of God. நீங்க பாத்தீங்களா அந்த மகா நாள்? அப்படின்னா இனி உபத்திரவத்தின் 2ஆம் பகுதி தொடங்கு. இனி முதல் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் முத்திரை உடைத்தது முதல் கோபாக்கனின் மகா நாள். மகா நாள் அப்படின்னா செகண்ட் பார்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன். உபத்திரவத்தின் 2ஆம் பகுதி எதுல இருந்து தொடங்குது? அதுல இருந்து தொடங்குது. அடுத்த வாரம் நாம பார்க்க போறது அந்த முத்திரையிடப்படுகிற 1,44,000 பேர் யார்? ரொம்ப விசாலமா நாம பார்க்கணும், ரொம்ப தெளிவா நாம பார்ப்போம். இந்த ராத்திரி நாம் மறுபடியும் சொல்றோம், தேவ ஜனங்களே, எப்படியாவது இந்த ஒரு ஆயுச பயன்படுத்தணும். எப்படியாவது இந்த ஒரு ஆயுசுல அநேகரை கிருபைக்குள்ள கொண்டு வர நம்மளால முடியணும். ஏன்னா எதுவும் செயல்படாத ஒரு காலம் வரப்போகுது. எதையெல்லாம் வச்சு மனுஷன் சமாளிப்பேன் அப்படின்னு நினைக்கிறானோ அதெல்லாம் ஒரு நொடியில செயலற்று போகிற ஒரு காலம் வரப்போகுது. ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம், நாம அன்னைக்கு இங்க இருப்பது இல்லை. மறுபக்கம் நம்முடைய இரத்த உறவுகள் இதில் அகப்படாம இருக்கணும். அவள் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் சகோதரர்களுக்காக நானே சபிக்கப்பட்டவனாய் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன பயங்கர இல்லை அந்த இரத்த உறவு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேவ பிள்ளை பாடுபடுதுன்னு சொல்லும்போ நம்முடைய இருதயத்துல வேதனை வருது. ஏன்? இரத்த உறவு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ரட்சியும் கர்த்தாவே அப்படின்னு ஜபிக்கலாமா? தயவு செஞ்சு ஜபியுங்க. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா சொன்னது, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சித்தார். தண்ணிக்குள்ள முங்கி போகும்போ பேதுரு சொன்னது, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சித்தார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தவன் சொன்னா, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சித்தார். எந்த நிலைமையில இருந்து, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கூப்பிட்டாலும், தண்ணிக்கு உள்ள இருந்து கூப்பிட்டாலும், சிலுவை மரத்துல இருந்து கூப்பிட்டாலும், ரட்சியும் கர்த்தாவே என்கிற வார்த்தை, this is one of the most powerful words. இந்த ராத்திரி இருக்கிற இடத்துல கண்ணை மூடி சொல்லுங்க, ரட்சியும் கர்த்தாவே.
எங்க குடும்பத்தை ரட்சியும், எங்க உறவினர்களை ரட்சியும், எங்க சொந்தங்களை ரட்சியும். இந்த ராத்திரிலையும் அவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம் இருக்க, அவர்களுக்காக நிற்கிற ஒரு ரத்தம் இருக்க, எங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக செயல்படுகிற ஒரு ரத்தம் இருக்க, இந்த ரத்தத்தின் வல்லமை செயல்படுகிறபடியால் நாங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், ரட்சியம் ஆண்டவரே. எந்த பூமியில நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த பூமியை விட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு மனுஷன் நினைக்கிற காலம் வரப்போகுது. ஒரு தடவை ஒரு சகோதரிடத்துல பேசிக் கொண்டிருக்கும்போ அந்த சகோதரிடத்துல நான் சொன்னேன், சிஸ்டர், God loves you. This is your time to be saved. அந்த பெண்மணியோட பேரு சாரா குட்ரிஸ். அந்த பெண்மணி நான் சொன்ன சுவிசேஷத்தை ஒற்ற வார்த்தையில பதில் சொல்லிச்சு. என்ன சொல்லி தெரியுமா? ராபர்ட், this life never comes back. This is time to enjoy. திடீர்னு அந்த பெண்மணிக்கு உடம்புல இது பயப்படுத்துகிற வார்த்தைன்னு தயவாய் யாரும் நினைக்க கூடாது. என்ன தயவாய் நினைக்க கூடாது. திடீர்னு அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில ஏதோ சில மாற்றங்கள். ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணப்போ both her kidneys were critically failed. 3 மாசத்துக்கு முன்ன life is to enjoy அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணி எந்திரங்களின் உதவியோட படுக்கையில படுத்து ஆண்டவரை பார்த்து கேக்குது, will you give me my life again? நொடி நேரத்துல உண்டாகிற சேஞ்சஸ் பாருங்க. இத கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது மனதுக்குள்ள சில கணக்குகளை வைத்துக் கொண்டு this is to enjoy, this is to enjoy அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்பீங்கன்னா, no brother, no sister, this is a time to be saved. இது ரட்சண்ய காலம், இது அனுங்கிரக காலம். 2 கையை நீட்டி கர்த்தர் நம்மை அழைக்கிற நேரம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, எந்த மனுஷனும் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த உலகம் தள்ளப்பட போகிறது. அதற்குள்ள இருந்து எங்களை ரட்சித்திருக்கிறீர். இன்னும் அநேகரை ரட்சிக்கணும். எங்கள் கிராமங்கள் அசைக்கப்படணும், எங்கள் தேசங்கள் அசைக்கப்படணும், எங்கள் சொந்தங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எங்கள் உறவுகள் எல்லாம் இந்த கிருபை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு பயங்கரமானது, உம்முடைய கோபம் அதை விட பயங்கரமானது. அந்த உணர்வோடு நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். எதெல்லாம் அசைந்தாலும் நீதிமான் அசைக்கப்படுவது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஊழியங்கள் ஆசீர்வதியும், சலாலா அவர்கள சபை ஆசீர்வதியும், நடத்துகிற தேவ மனிதர்கள் ஆசீர்வதியும், மாற்றினையா ஆசீர்வதியும். நாங்கள் மறுபடியும் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபைக்குள்ள பொதிந்து கொள்ளும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.